அந்த அசுரர்களுக்கு மிகுந்த வரங்களை கொடுத்து, அந்த வரத்தின் காரணமாக ரொம்பவும் தேவர்களையும் மக்களையும் ஹிம்சித்தே வராங்க. மித்த தேவர்களை விட ரொம்ப எளிமையா சூரிய பகவான் வரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. அப்ப தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிடுறாங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் கலந்து ஒரு ஆலோசனை செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சூரிய பகவானை காக்கணும், சூரிய பகவானுக்கு ரட்சகர்களா இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் தான் ஆதிதேவர், அவர் தான். அந்த ஜுவாலைக்கு நம்மளால பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா சூரிய பகவானை நெருங்கிறதுக்கு இன்னும் நிறைய தடைகளை உருவாக்கணும். அப்பதான் இந்த தடைகளை மீறி அசுரர்கள் சென்று வரம் வாங்குறது அவங்களுடைய சாமர்த்தியம். அப்ப 4 திக்கிலையும் ஒரு குறிப்பிட்ட செலக்டட் பர்சன்ஸ் காவலாக நியமிக்கப்படுறாங்க. அப்ப இந்திரன் வடக்கு திக்குல, இந்திரன் அதாவது தண்டத்தை ஏந்தி தண்டநாதனாகவும், அதாவது பிங்களங்கிற சிவப்பு நிறத்துல அக்னி தேவனும் இருவரும் கிழக்கு திசையில காவலாக இருக்காங்க. அதே கிழக்குல 2வது நிலை, முதல் நிலை ஒரு வாசலாகவும் 2வது நிலையில அஸ்வினி குமார்கள் 2 குதிரையின் வடிவமாக கிழக்கு வாசல்ல நிக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே மேற்கு வாசல்ல கார்த்திகேயன் நம்மளுக்கு தெரிஞ்ச சுப்பிரமணிய தேவரும், சேனாதிபதிங்கிற கூடிய சுப்பிரமணியனும், ஹிராஜாங்கிற ஒரு ராஜாவும் அங்கு காவல் இருக்கிறாங்க. அடுத்து மேற்கு திசையில ஹரன் தோஷ், அதாவது கிழக்கு திசையினுடைய முதல் படி 2வது நிலையில ஹரன் தோஷங்கிற 2 தேவர்களும் கழுதை ரூபம், எப்படி கிழக்கு திசையில அஸ்வினி குமார்கள் குதிரை ரூபத்துல இருக்காங்களோ, மேற்கு திசையில ஹரன் தோஷன் இந்த 2 தேவர்களும் கழுதை ரூபத்துல காக்குறாங்க. தெற்கு பக்கம் யமனும் கருடனும் ரொம்பவும் சிரத்தையா காவல் புரிகிறாங்க. அப்ப யமனும் கருடனும் உள் பிரகாரம், அதாவது 2 பிரகாரமா பிரிச்சுடுறாங்க. அப்ப முதல் உள் பிரகாரத்துல குதிரை பார்த்தோம், அடுத்து மேற்கு திசையில கழுதை பார்த்தோம். இந்த பக்கம் பக்ஷிகள், அதாவது ஏன்னா பக்ஷிராஜன் கருடன், அப்ப அவர் தெற்கு வாயில்ல யமனும் கருடனும் இருக்கிறதால உள்பிரகாரத்துல 2 உக்ரமாக கூடிய பக்ஷிகளை நியமனம் பண்றாங்க. அடுத்ததாக கூடியது வடக்கு திக். அங்க குபேரனும் சித்திரகுப்தனும் இந்த இருவரும் காவல் புரியுறாங்க. அந்த உள் பிரகாரத்துல